வணக்கம் நண்பர்களே. மென்சுரேஷன் அதில் 3Dயில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான கேள்விகள் 10 கேள்விகள். டிஎன்பிசியில் கடந்த 5 வருடங்களில் எந்த மாதிரியான கேள்விகள் கட்டாயம் இடம்பெறுதுன்னு பார்த்து அதை போன்ற ஒரு 10 கேள்விகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. முதல் நிமிடத்திலேருந்து கடைசி நிமிடம் வரை தெளிவாக பாருங்கள். உங்களுடைய அந்த ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்க்கு போகிறதுக்கு உங்களுக்கு அதிகப்படியான மார்க் மற்றவங்களை விட வேணும். அந்த மார்க்கை கொடுக்கறதுல இந்த கணக்குகள் மிகப்பெரிய பங்கு வகிக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் கணக்குலேருந்து கடைசி ஸ்டெப் வரை தெளிவாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம், a solid metallic cuboid of dimensions 9 cm, 8 cm, 2 cm is melted and recast into a solid sphere. Find the radius of the sphere. 9 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அளவு கொண்ட ஒரு உலோக கனச்செவ்வகம் உருக்கப்பட்டு ஒரு திண்மக்கோளமாக மாற்றப்படுகிறது எனில் அந்த கோளத்தின் ஆரத்தை காண்க. இப்போ ஃபர்ஸ்ட் உலோக கனச்செவ்வகம், இங்கேயும் மெட்டாலிக் கியூபாய்டு கனச்செவ்வகம் இருக்கு. கனச்செவ்வகம் இது மெல்ட் பண்ணப்பட்டு அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா திண்ம கோளமாக மாற்றப்படுகிறது. இப்படி ஒரு கோளமாக மாற்றிருக்காங்க. ஒரு செங்கல் சேஃப்ல உள்ள ஒரு இரும்பை உருக்கி அதை ஒரு ஃபுட்பால் போல மாற்றிருக்காங்க. இதுதான் இந்த கான்செப்ட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த செங்கல் போன்ற கனச்செவ்வகத்துக்கு இந்த கொடுத்துருக்காங்க 9 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். இது 9 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர். நீளம் அகலம் உயரம் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து இதை அப்படியே மெல்ட் பண்ணி இங்கே மாற்றியாச்சுன்னா இந்த திண்ம கோளத்துக்கு ஒன்னே ஒன்று தான் உண்டு. திண்ம கோளத்துக்கு என்ன ஆரம் மட்டும்தான் உண்டு. அப்போ ஆரம் என்ன அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேடியல் அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதனுடைய கன அளவும் சமம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ கனச்செவ்வகத்தினுடைய கன அளவு என்ன? நீளம் இன்று அகலம் இன்று உயரம், L × B × H. இதுதான் கனச்செவ்வகத்தினுடைய கன அளவு. இங்க கோளத்தினுடைய கன அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4/3 πr³. 4/3 πr³. இப்போ கனச்செவ்வகத்தினுடைய கன அளவு ஈக்குவல் டு கோளத்தினுடைய கன அளவு. இப்போ நமக்கு என்னெல்லாம் டேட்டா கிடைக்குமோ அதெல்லாம் இன்புட் பண்ணுறோம், அதில் ஃபில் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு L × B × H ஈக்குவல் டு 4/3 × 22/7, பைக்கு பதிலாக 22/7 × r³. இப்போ L 9, B 8, H 2. அப்போ 9 பெருக்கல் 8 பெருக்கல் 2 ஈக்குவல் டு 4/3 × 22/7 × r³. இப்போ ஏதாவது கட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வந்துடுவோம். 9 × 8 × 2 இன்ட்டு இங்கே 4/3 இந்த சைடில் வரும்போது 3/4 வரும். அதே போல் 22/7 7/22 வரும் ஈக்குவல் டு r³. இப்போ கட் பண்ணுவோம். 4 2 11 2 22, 1 நாள் 4, 2 நாள் 8, கீழே எல்லாம் கட் ஆயிடுச்சு. 11 மட்டும் இருக்கு. 92 18, 18 3 54, 54 பெருக்கல் 7 350, 378. அப்போ 378 டிவைடட் பை 11 ஈக்குவல் டு r³. அப்போ இதை கட் பண்ணுவோம். ஒரு 11 11, 3 11 33, மிச்சம் 4 48, 4 11 44, மிச்சம் 4 40, 3 11 33, மிச்சம் 7 70, 6 11 66. அப்போ 34.36 r³ ஈக்குவல் டு 34.36 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆரம் தான் கேட்டிருக்காங்க, r கேட்டிருக்காங்க. அப்போ கியூப் அந்த சைடில் போனால் அது கியூப் ரூட்டாக மாறும். r ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 34.36 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதை வெளியே எடுக்கணும். என்ன எடுக்கலாம்? பொதுவாக இங்கே ஆரம் 2ன்னு வச்சுக்கோங்க. 2ன்னு இருந்தால் இது கியூப் ரூட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்னா 8ன்னு இருக்கணும். ஆனால் 2 4 4 2 8.
அப்போ இங்க 3 இருந்தா அங்க கியூப் ரூட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? 3 9 9 3 27 இருக்கும். 4 இருந்தா இது கியூப் ரூட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? 4 16 16 4 64 இருக்கும். இப்போ இங்க பாருங்க ரூட்டுக்குள்ள 34.36 அப்படின்னு இருக்கு. அப்போ 34 அப்ராக்சிமேட்டா 35 வச்சுக்கோமா. 35 இங்க 27 இருந்தா வெளியில 3ன்னு வரும், 64 இருந்தா 4ன்னு வரும். இங்க 27க்கு 64க்கு நடுவுல தான் 34 35 இருக்கு. அப்போ இதுல அப்ராக்சிமேட்டா ஒரு 3.25 அப்படின்னு இருக்கு. ஆன்சர் 3.25. எப்படி வெளியே எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியும். சிம்பிளா கியூப் ரூட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை வெளியில எடுத்து முந்திர வேல்யூக்கும் அடுத்த வேல்யூக்கும் பார்க்குறோம், நியர்பை வேல்யூவை எடுக்கிறோம். ப்ராப்பரா எடுக்கலாம், ஆனா பட் டிஎன்பிசி நமக்கு போதுமான கால அவகாசம் கொடுத்துனா எடுக்கலாம், இல்லைன்னா ஷார்ட்டா இந்த மெத்தட்ல நம்ம எடுத்து பழகணும். அப்ப ஆரம் ஒரு திண்ம கோளமாக மாற்றப்படுகிறது. அந்த கோளத்தின் ஆரம் ஈக்குவல் டு 3.25 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் போலாம். If the radius of a cylinder is decreased by 20% and its height is increased by 50%, find the percentage change in its volume அப்படின்னு கேட்டிருக்கு. ஒரு உருளையின் ஆரம் 20% குறைக்கப்பட்டு அதன் உயரம் 50% அதிகரிக்கப்பட்டால் அதன் கன அளவில் ஏற்படும் சதவீத மாற்றம். முதல்ல உருளை மென்சுரேஷனை பொறுத்தவரை என்ன சேஃப் கொடுத்துருக்காங்களோ அந்த சேஃபினுடைய சிம்பிளை ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கும். அந்த சேஃபை முதல்ல வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பத்தி யோசிக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அதனுடைய கன அளவில். அப்போ உருளையினுடைய நேர்வட்ட உருளையினுடைய கன அளவு πr²h. இப்போ என்ன செய்திருக்காங்க? முதல்ல ஒரு ஒரிஜினலா ஒரு πr² வச்சிருக்கு. அதுக்கு அடுத்து அதனுடைய உயரம் ஆரம் இதெல்லாம் மாற்றப்பட்டு இன்னொரு πr²h இருக்கு. அப்ப ரெண்டினுடைய சதவீத மாற்றம் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு πr²h அது எப்படி மாற்றப்படுதுன்னா இன்னொரு πr²h மாற்றப்படும். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாமே 10ன்னு எடுத்துக்குவோம். பை இந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆயிரும், அதனால பை தேவையில்லை. இந்த 6க்கு பதிலாக 10ன்னு எடுத்துக்கோங்க. ஏன் சார் 10ன்னு எடுக்கும்? கணக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும், 10ன்னு எடுக்கும். உங்களுக்கு 50ன்னு எடுக்கணும்னு தோணுச்சுன்னா எடுங்க, கூட 10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான், வேற ஒன்றும். ஓகே, 10 பெருக்கல் 10 ஹெச் 10ன்னு எடுத்துக்கோங்க. சார் அதை 10ன்னு எடுக்குமே, இதை 10ன்னு எடுத்தால் பரவாயில்லையா? ஏன் ஆரம்ப உயரமும் சமமாக இருக்கக்கூடாதா? இருந்தால் ஏதாவது பிரச்சனையா? எடுக்கலாம். அப்போ r² 10 பெருக்கல் 10 ஹெச்சுக்கு ஒரு 10. இது r², ஆரம் 20% குறைக்கப்பட்டு 100க்கு 20%. அப்போ 10க்கு 2 குறையுமா? 100ல் 20 குறையும்னா 10க்கு 2 குறையும். அப்போ இந்த 10 பெருக்கல் 10க்கு பதிலாக 8 பெருக்கல் 8 பெருக்கல் h. உயரம் 50%. அப்போ ஹைட் இன்க்ரீஸ்ட் பை 50%. அப்போ இந்த 10ஆனது எவ்வளோ? 50% கூட்டப்படுது. 100க்கு 50 அப்படின்னா 10க்கு 5 அப்படிதானா? அப்போ 10 + 5 15. இப்போ இதெல்லாம் பெருக்குனா 10 பெருக்கல் 10 100, 100 பெருக்கல் 10 1000. 1000. இந்த சைடு 8 பெருக்கல் 8 64, 64 பெருக்கல் 15 320, 960. ஃபர்ஸ்ட் 1000 இருந்தது, இப்போ 960 மாறி இருக்கு. 1000க்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 40 குறைஞ்சிருக்கு. அப்போ 1000க்கு 40 குறைஞ்சா சதவீத மாற்றத்தை, சதவீதம்னா 100 போடணுமா? அப்போ 100க்கு எவ்வளவு? 2 0 2 0 கேன்சல், ஒரு 0 ஒரு 0 கேன்சல். அப்ப எத்தனை சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கு? 4% குறைக்கப்பட்டிருக்கு. 4% டிக்ரீஸ்ட். 4% குறைக்கப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின். இப்போ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த சேஃப் கேட்டாலும் இதுதான் ப்ரொசீஜர். பொதுவா ஒரு உருவத்துல இதுல என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னா, சதுரத்தினுடைய பக்கங்கள் மாற்றப்பட்டா, அதாவது அதிகரிக்கப்பட்டா குறைக்கப்பட்டா என்னவா மாறும், எத்தனை சதம் மாறும் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து செவ்வகத்தினுடைய நீளம் குறைக்கப்பட்டிருக்கு, அகலம் அதிகரிக்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து ஒரு வட்டத்தினுடைய ஆரம் மாற்றப்பட்டா அதனுடைய சுற்றளவு அல்லது பரப்பளவு என்னவா மாறும் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து ஒரு முக்கோணத்தினுடைய அப்படின்னு இந்த மாதிரி என்ன கொடுத்தாலும் அதனுடைய ஃபார்முலா, அதனுடைய அப்டேட்டட் ஃபார்முலா. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலால ரியலா ஒரு வேல்யூ எல்லாத்துக்கும் 10 10 10னே கொடுங்க. அதோட அப்டேட்டட் வேல்யூ, அதாவது சேஞ்ச் வேல்யூ என்னன்னா, கூட்டப்பட்டுச்சுன்னா அதுக்கு கூட்டிக்கணும், குறைக்கப்பட்டுச்சுன்னா குறை. இப்போ இதில் உங்களுக்கு சந்தேகம் என்ன வந்திருக்கலாம்? சார்
20% குறைக்கப்பட்டுன்னு சொல்லிச்சு. எப்படி சார் 2 குறைச்சிங்க? அப்போ 100க்கு 20% அப்படின்னா 10க்கு எவ்வளவு? 100க்கு 20%னா 10க்கு எவ்வளவு? 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். அப்போ மேலே 2 மட்டும் தானே இருக்கு. அப்போ 2 குறைக்கணும், குறைக்கப்பட்டு. அப்போ இந்த 10லேருந்து 2 குறைச்ச எவ்வளவு? 8. இந்த 10லேருந்து 2 குறைச்ச எவ்வளவு? 8. அதுதான் விஷயம். இப்போ அடுத்து 50% அதிகரிக்கப்பட்டு 50% இன்க்ரீஸ்டு. அப்போ 100க்கு 50னா 10க்கு எவ்வளவு? 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். அப்போ 5 அதிகரிக்கப்படுது. ஆல்ரெடி 10 இருக்கு. அந்த 10 கூட 5 கூட்டியாச்சுன்னா 15. ஓகேவா? இது மட்டும்தான் உங்களுக்கு டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்தையும் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின். A cone and hemisphere and cylinder have equal bases and the same height. Find the ratio of their volumes. ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம், ஒரு உருளை. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வரையணும். ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம், ஒரு உருளை. ஆகியவை சமமான அடிப்பக்கத்தையும் சமமான. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆர் சமம் தான். இதில் ஆர் என்னவோ அதே ஆர் தான் இங்கேயும், அதே ஆர் தான் இங்கேயும். இதில் என்ன ஹைட்டோ அதே ஹைட்டு தான் இங்கேயும், இதில் என்ன ஹைட்டோ அதே ஹைட்டு தான் இங்கேயும். இப்படி தான் கொடுத்துருக்க. சமமான அடிப்பக்கத்தையும் சமமான உயரத்தையும். ஆருக்கு எல்லாம் ஒன்று போட்டோம்னா எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஹெச்சுக்கு எல்லாத்துக்கும் 2 2 போட்டோம்னா 2 2 தான். கொண்டுள்ள நீங்கள் அவற்றின் கன அளவுகளின் விகிதத்தை காண்க. இப்போ முதல்ல கூம்பினுடைய கன அளவு ஃபார்முலா என்ன? 1/3 πr²h. சார் எல்லாம் தெரியுது சார். நீங்கள் கேட்ட உடனே ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, எழுதுறீங்க. கிடையவே கிடையாது. நிச்சயமா அது கிடையாதுங்க. ஒரு போட்டித் தேர்வு மாணவனுடைய மிக முக்கியமான பேசிக் என்ன அப்படின்னா, அவனுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வாய்ப்பாடு தெரிஞ்சுக்கணும். என்ன வாய்ப்பாடுலாம் தெரிஞ்சிருக்கணும்? பகா எண்களுடைய வாய்ப்பாடு, 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, 5ஆம் வாய்ப்பாடு, 7ஆம் வாய்ப்பாடு, 11ஆம் வாய்ப்பாடு, 13ஆம் வாய்ப்பாடு, 17, 19, 23, 29 இது வரைக்கும். இந்த வாய்ப்பாடும் 1லேருந்து 10 வரை தெரிஞ்சுக்கணும். இந்த 10 வாய்ப்பாடும் 1லேருந்து 10 வரை தெரிஞ்சுக்கணும். சார் எனக்கு 4ஆம் வாய்ப்பாடு தெரியும், அது தெரிஞ்சு என்ன புரியும்? அதான் 2ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சால் அடி விட்டு போயிருமே. சார் எனக்கு 12ஆம் வாய்ப்பாடு தெரியும், 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடும் 4ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சா, அல்லது 2ஆம் வாய்ப்பாடும் 6ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சால் 12 கேன்சல் ஆயிடும். ஆனால் 13ஆம் வாய்ப்பாடால் கேன்சல் பண்ணுறத 13ஆம் வாய்ப்பாடால் மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும். அந்த பகா எண்களுடைய வாய்ப்பாடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால தான் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 30 வரைக்கும் உள்ள இந்த பகா எண்கள் 10 எண்களுடைய வாய்ப்பாடுகள் தெளிவாக 1லேருந்து 10 வரை தெரியணும். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, மென்சுரேஷனுடைய ஃபார்முலா. ஒரு 18 சேஃப் இருக்கு. அந்த 18 சேஃபினுடைய ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு தெரியும். ஏன் சார் எப்படி வரும்னு தெரியும்? நான் பிஹெச்டியா முடிக்க போறேன் அப்படிலாம் கிடையாதுங்க. எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஃபார்முலா மறக்காம இருக்கும். ஃபார்முலா மறக்காம இருக்கும். நீங்க மனப்பாடம் பண்ணி மண்டையில் ஏற்றினீங்கன்னா அவசரத்துக்கு அது வேலை செய்யாது. ஃபார்முலா ஞாபகம் இருக்கும், சேஃபு ஞாபகம் இருக்கும். எந்த ஃபார்முலா எந்த சேஃப்க்கு அப்படின்னு தெரியாது. அப்போ அது எப்படி வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தாராளமாக உங்களால் தைரியமாக அந்த கணக்கை தவறு இல்லாமல் செய்ய முடியும். அப்போ இந்த 2 குவாலிட்டியும் தான் ஒரு போட்டித் தேர்வு மாணவனுடைய தரத்தை மேம்படுத்துறது. இந்த 2ஐயும் இதுவரை நீங்கள் செஞ்சிருந்தா சந்தோஷம், செய்யலைன்னா இன்னைக்கே நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. சார் இந்த ஃபார்முலாவை எனக்கு யார் சார் எப்படி வந்து சொல்லுவா, எனக்கு எக்ஸ்பிளேஷன் யார் சார் கொடுப்பா? இதுக்கு முன்னாடி நம்ம சென்டமேக்ஸில் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸ் இருக்குது, அதை மறக்காமல் பாருங்கள். சரியா? நிச்சயமாக உங்களால் சரியான ஃபார்முலாவை சரியான டைமில் மைண்டில் இருந்து ரீகால் பண்ண முடியும் நிச்சயமாக. அப்போ ஃபஸ்ட்டு கூம்பினுடைய கன அளவு 1/3 πr². அடுத்து 2வது அரைக்கோளம், அரைக்கோளத்தினுடைய கன அளவு, அரைக்கோளத்தினுடைய கன அளவு 2/3 πr². அடுத்து நேர்வட்ட உருளை, நேர்வட்ட உருளையினுடைய கன அளவு πr²h. πr²h. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? விகிதம் தானே கேட்டிருக்காங்க. இப்போ
பொதுவாக இதில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஒரு பை இருக்கு, ஒரு நிமிஷம், எங்கேயோ ஓடுத, கரெக்டு தானா? ரைட், இதே சம் தானா? பை 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 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஆர் இந்த ஆர் இந்த ஆர் மூணும் ஒன்று, இந்த ஹெச் இந்த ஹெச் இந்த ஹெச் இந்த மூணு ஒன்று. நான் என்ன சொல்கிறேன், ஆருக்கும் ஒன்று தான் வேல்யூ கொடுத்துருக்கேன், ஹெச்சுக்கும் ஒன்று தான் வேல்யூ கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோமே, இல்லை 2 கொடுத்துருக்கேன், எல்லாத்துக்கும் 2 தான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோமே. அப்போ இதில் ஆர் ஸ்கொயர் இருக்குது, இதில் ஆர் கியூப் இருக்குது, இதில் ஆர் ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஆர் ஸ்கொயர்னா 2 பெருக்கல் 2ன்னு இருக்குமா, ஒரு ஹெச் அதுக்கு 2 இருக்குமா, ஏன்னா எல்லாத்துக்கும் 2 தானே கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே ஆர் கியூப் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2ன்னு இருக்குமா, இங்கே ஆர் ஸ்கொயர் 2 பெருக்கல் 2 ஒரு ஹெச் இருக்கா, அதுக்கு 2 எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சா. இப்போ கட் பண்ணுவோமா, இங்கே 3 2 கட் பண்ணியாச்சு, இங்கேயும் 3 2 இங்கேயும் 3 2 கட் பண்ணியாச்சு. அப்போ இதெல்லாம் கட் ஆகிட்டு, ஆர் ஸ்கொயர் ஹெச் கட் ஆகிட்டு, ஆர் கியூப் கட் ஆகிட்டு, ஆர் ஸ்கொயர் ஹெச் கட் ஆகிட்டு. இப்போ என்னதெல்லாம் இருக்குது, இங்கே 1/3 இருக்குது, அதுக்கு அடுத்து இங்கே 2/3 இருக்குது, அதுக்கு அடுத்து இங்கே ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைன்னா என்ன இருக்கா அர்த்தம், 1 இருக்கதா அர்த்தம். இப்போ இதெல்லாம் சமப்படுத்தணும். 1/3 is to 2/3 is to 1. இப்போ பகுதி இதில் 2 3 3 இருக்குது, இதில் 1 இருக்கதா அர்த்தம். அப்போ 3க்கு 1க்கு மீச்சியமாக 3, இங்கே 3 அப்படியே இருக்குது, அப்போ மேலே உள்ள 1 அப்படியே போட்டுடலாம். இங்கே 3 அப்படியே இருக்குது, மேலே உள்ள 2 அப்படியே போட்டுடலாம். இங்கே 1 தான் இருக்குது, இந்த 1 3 ஆக்கிறதுக்கு 3ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்குனா ஒரு 3 3. அப்போ ஆன்சர் 1:2:3. 3 உருவங்களின் கனவளவுகளின் விகிதம் 1:2:3. ஓகே, அடுத்த கொஸ்டின். A well of diameter 4 meter is dug 14 meter deep. The earth taken out is spread evenly all around it to a width of 3 meter to form an embankment. Find the height of the embankment. 4 மீட்டர் விட்டமுள்ள ஒரு கிணறு 14 மீட்டர் ஆழத்துக்கு தோண்டப்படுகிறது. அதிலிருந்து எடுக்கப்பட்ட மண் அதனை சுற்றி 3 மீட்டர் அகலத்திற்கு ஒரு மேடை அமைக்க சமமாக பரப்பப்படுகிறது எனில் அந்த மேடையின் உயரத்தை காண்க. இப்போ ஒரு கிணறு, இந்த கிணத்தினுடைய விட்டம் 4 மீட்டர், இங்கிருந்து இங்க வரைக்கும் 4 மீட்டர். இப்போ இதனுடைய ஆழம், இந்த கிணறு இதனுடைய ஆழம் 14 மீட்டர். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த 14 மீட்டரை தோண்டி இதை சுத்தி ஒரு 3 மீட்டர் அகலத்துக்கு ஒரு மேடை அமைச்சிட்டாங்க. இப்போ இதெல்லாம் அந்த மண்ணை கொட்டி வச்சாச்சு. இந்த 14 மீட்டர் ஆழத்துக்கு தோண்டணும்ல, அந்த மண்ணை சுற்றி 3 மீட்டர் அகலத்துக்கு கொட்டி வச்சாச்சு. இப்போ இந்த மேடை எவ்வளோ உயரம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிணத்தை சுற்றி தானே கொட்டி வச்சிருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா, எவ்வளவு ஆழம் தோண்டப்பட்டுச்சோ அந்த ஆழத்தினுடைய கன அளவு, அந்த உருளையினுடைய கன அளவுக்கும் இந்த சுற்றி மேடை போன்று அமைக்கப்பட்ட 3 மீட்டர் அகலத்துக்கு அமைக்கப்பட்டுச்சா, இதனுடைய கன அளவும் சமம். முதல் உருவம் என்ன உருவம், கிணறு, அது உருளை. இப்போ இதனுடைய கன அளவு πr²h. அடுத்து ரெண்டாவது சேஃப் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இந்த அவுட்டர் ஏரியா மட்டும், இந்த அவுட்டர் ஏரியா மட்டும். இப்போ இது என்னது, உள்ளீடற்ற உருளை. இதனுடைய கன அளவுக்கு ஃபார்முலா என்ன, πr² - r²h. இப்போ இது ரெண்டுக்கும் ஈக்குவல் டு போட்டு கண்டுபிடிக்கணும். எல்லா டேட்டாவையும் அப்ளை பண்றோம். இதுல என்ன டேட்டா மிஸ் ஆகுதோ அது ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் πr²h equal to πr² - r² into h. ஃபர்ஸ்ட் இந்த பைக்கு கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 4 மீட்டர் விட்டமுள்ள கிணறு அப்படின்னா, விட்டம் 4னா ஆரம் 2 மீட்டர். அப்போ 2 பெருக்கல் 2 இந்த r²க்கு. ஹைட் உயரம் 14 மீட்டர், 14 மீட்டர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் r², அதாவது பெரிய ஆரம். இப்போ இந்த கிணற்றினுடைய ஆரம் 2 மீட்டர், இங்க இதனுடைய அகலம் 3 மீட்டர். அப்போ 2 3 5. அப்போ 5² மைனஸ் சின்ன ஆரம், அந்த
கிணற்றினுடைய சுற்றுவட்ட பாதையினுடைய ஆரம் 3 மீட்டர் 3 ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஹெச் தெரியாது. 2 4 4 14 56 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் 25 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 9 இன்ட்டு ஹெச். 25லேருந்து 9 போனால் 16 இன்ட்டு ஹெச். இந்த 16 இந்த சைடில் வந்துச்சுன்னா வகுத்தலாக வரும். அப்போ 56 டிவைடட் பை 16 ஈக்குவல் டு ஹெச். எண்ணி 2 16 28 2 56 2 8 7 7 28 7 பை 2 ஓரன் 2 2 6 மிச்சம் 1 2 10. அப்போ ஹெச் ஈக்குவல் டு எவ்வளவு 3.5 மீட்டர். அப்போ இந்த கிணற்றினுடைய சுற்றுவட்ட பாதையினுடைய உயரம் எவ்வளவு 3.5 மீட்டர். 3.5 மீட்டர். ஒரு கிணறு தோன்றாங்க. அந்த கிணறு தோன்ற மண்ணை சுற்றிலும் 3 மீட்டர் அகலத்துக்கு நிரப்புறாங்க. அது எவ்வளோ உயரத்துக்கு நிரப்புவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தோண்டப்பட்ட கிணறினுடைய கன அளவும் சுற்றுவட்ட பாதையினுடைய கன அளவும் அந்த மண் நிரப்புற கன அளவும் சமம். அப்போ கிணறினுடைய சேஃப் வந்து உருளை. அப்போ அதனுடைய கன அளவு πr ஸ்கொயர். சுற்றுவட்ட பாதையினுடைய கன அளவு அது உள்ளீடற்ற உருளை. உள்ளீடற்ற உருளையின் கன அளவு π இன்ட்டு r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். இதில் என்ன வேல்யூலாம் தெரியுமோ அதை தவறு இல்லாமல் போட்டு அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்த கொஸ்டின். The total surface area of solid hemisphere is 462 centimeter square. Find its volume. Find its volume. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதன் கன அளவை காண்க. ஓகே, ஒரு திண்ம அரைக்கோளம் கொடுத்துருக்காங்க. ஒரு திண்ம அரைக்கோளம் அதனுடைய மொத்த புறப்பரப்பு. அப்போ இந்த வளைபரப்பு பிளஸ் இந்த ஏரியா எல்லாம் சேர்த்து தான் மொத்த புறப்பரப்பு. அப்போ மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்ன? பார்ட் 1ல பார்த்தோம். 3πr ஸ்கொயர். 3πr ஸ்கொயர். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு 462 சென்டிமீட்டர். அப்போ திண்ம அரைக்கோளம் அதனுடைய மொத்த புறப்பரப்பு 3πr ஸ்கொயர் அப்படின்னு போன பாட்டிலே பார்த்தோம். அதை இங்கே கொடுத்துட்டாங்க 462. அதன் கன அளவை காண்க. இப்போ இதனுடைய கன அளவுக்கு ஃபார்முலா என்னன்னா, முதல்ல இயல்பா ஒரு கோளம் அப்படின்னா 4/3 πr3. அரைக்கோளம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அரைக்கோளம்னா 2/3 πr3. 2/3 πr3. அப்போ 3πr ஸ்கொயர் கொடுத்துட்டு 2/3 πr3 கேட்டிருக்காங்க. அப்போ இதை 3 இன்று 22/7 இன்ட்டு r ஸ்கொயர் ஈக்குவல் டு 462. இப்போ r ஸ்கொயரை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அன்சைட் கொண்டு போகலாமா? 462 இன்ட்டு 7/22 இன்ட்டு 1/3. 1 22 22 2 22 44 மிச்சம் 2 22 1 22 22. சார் நீங்கள் 22 ஆய்ப்பாடெலாம் சொல்லுங்க. 2 ஆய்ப்பாடு வச்சு பொறுமையாக அடி கொடுக்கலாம். தப்பு இல்லாமல் அடி கொடுத்துட்டு சந்தோஷம்தான். ஓகேவா? ஓகே, வேற எதுவும் அடி போகாது இல்லையா? ஓகே, ஏதாவது அடி கொடுத்தல தவறு இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்குவோம். நானூற்றி 62 11 2 22 2 4 2 6 4 2 1 11 11 2 11 22 மிச்சம் 1 1 11 11 1 3 3 7 3 21 7 7 49. அப்போ r ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 பெருக்கல் 7 r ஈக்குவல் டு 7. இப்போ r கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 2/3 πr3 கண்டுபிடிக்கணும். 2/3 இன்று 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7. இப்போ கட் பண்ணலாமா? ஒரு 7 7 கட் பண்ணிடலாம்.
மீதி அவ்வளோதான். 7 49 22 பெருக்கல் 2 பெருக்கல் 49 டிவைடட் பை 3. 2 22 44 44 பெருக்கல் 49 49 44ஆல் பெருக்கினா 4 9 36 மிச்சம் 3 4 16 3 19 அப்போ 196 196 கூட்டினா 6 9 6 15 மிச்சம் 1 1 1 2 9 11 மிச்சம் 1 1 2 2156 சென்டிமீட்டர் கியூப். ஒரு நிமிஷம் 2156 டிவைடட் பை 3 1 3 3 7 3 21 1 3 3 மிச்சம் 2 26 3 24 மிச்சம் 2 6 3 18. ஓகே 718.6 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் இதனுடைய கன அளவு. இந்த கணக்கினுடைய திண்ம அரைக்கோளத்தினுடைய கன அளவு 718.6 சென்டிமீட்டர் கியூப். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா ஓகே ஓகே 9 மீட்டர் உயரம் உள்ள ஒரு கூம்போடிய கூடாரத்தின் அடிப்பக்காரம் 12 மீட்டர் ஆகும். ஒரு கூம்போடிய கூடாரம் இருக்கு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 மீட்டர் உயரம் உள்ள இந்த சென்டர் ஹைட்டு 9 மீட்டர், அதனுடைய அடிப்பக்காரம் 12 மீட்டர், இது 12. ஓகே ஒரு சதுர மீட்டர் கேன்வாஸ் துணியின் விலை ரூபாய் 100. இதுக்கு துணிக்கு என்ன சார் சம்பந்தம்? ஒரு கூம்பு வடிவ கூடாரம் அமைக்கணும்னா, ஒரு சர்க்கஸ் கூடாரம் அமைக்கிறாங்கன்னா அது துணியால் அமைச்சிருப்பாங்க. கேன்வாஸ் துணின்னா வேற ஒன்றும் இல்லை, திக்கான துணி, அவ்வளோதான். துணியின் விலை ரூபாய் 100. ஒரு சதுர மீட்டர், 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலம் உள்ளது 100 ரூபாய். எனில் கூடாரம் அமைக்க தேவையான கேன்வாஸின் விலையை காண்க. A conical tent is 9 meter high and the radius of its base is 12 meter. Find the cost of canvas required to make the tent if the cost of 1 meter square canvas is ₹100. இப்போ இதனுடைய வளைபரப்பு கண்டுபிடிக்கணும் சார். ஒவ்வொரு கணக்குக்கு வளைபரப்பு கண்டுபிடிக்கணும், புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும் எல்லாமே சொல்லி, இது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? ஒரு கூம்பு இருக்கு, அந்த கூம்புல இருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறத அந்த சேஃபை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல கொண்டு வரணும். இது ஒரு கூம்போடைய கூடாரம், ஒரு சர்க்கஸ் கூடாரம்னு வச்சுக்கோங்க. இந்த கூடாரம் அமைக்க எவ்வளவு துணி வேணும்னா இந்த அவுட்ரு மட்டும்தான் வேணும், கீழே ஏதாவது தேவையா? தேவையில்லை. அப்போ கூடாரம் அமைக்க துணி அப்படின்னா இந்த கூம்பு வடிவத்தினுடைய வளைபரப்பு தேவை, வளைபரப்பு தானே. அப்போ வளைபரப்பு கண்டுபிடிச்சா எவ்வளவு துணி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். அப்போ வளைபரப்புக்கான ஃபார்முலா, ஒரு கூம்பினுடைய வளைபரப்புக்கான ஃபார்முலா என்ன? πr/l. இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவை? பை தேவை 22/7, ஆர் தேவை R12 கொடுத்துட்டாங்க, எல் தேவை, எல்னா 1000 ஸ்லாண்ட் ஹைட். இங்க இதுதான் எல். எல் தெரியுமா? தெரியாது. ஆனா இங்க என்ன தெரியும்? ஹெச் தெரியும். அப்போ இதை பிதாகரஸ் தேற்றம் போல கொண்டு வந்துடலாம். இது 9, இது 12, இது எவ்வளவுன்னு தெரியாது. அப்போ 9 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். அப்போ 9 ஸ்கொயர் 81, 12 ஸ்கொயர் 144 ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். அப்போ 225 ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். அப்போ எல் ஈக்குவல் டு எதனுடைய ஸ்கொயர்? 225, 15 ஸ்கொயர் தான் 225. அப்போ எல் ஈக்குவல் டு 15 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? அதுக்கு அடுத்து இப்போ அகலம் உயரம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 22/7 பெருக்கல் ஆரம் எவ்வளவு? 12 பெருக்கல் 15. இப்போ 22 பெருக்கல் 12 220, 44, 264. 264 பெருக்கல் 15 டிவைடட் பை 7. 3 21 54 வராது. ஓகே 264 பெருக்கல் 15 10 264 2640 1320 3960 3960 டிவைடட் பை 7. 7 7 IL 35 மிச்சம் 4
46 6 42 6 42 மிச்சம் 4 40 5 35 மிச்சம் 5 7 49 0. இப்போ 565.70 அதாவது 565 சாரி 2 7 14 2 0ன்னு வச்சு நான் ஒரு வாட்டி அடி கொடுத்துட்றேன். ஒரு 7 7 35 மிச்சம் 4 46 46ல் 6 42 6 42 மிச்சம் 4 40 5 35 மிச்சம் 5 50 7 49 மிச்சம் 1 10 ஒரு 7 அப்போ அப்ராக்சிமேட்டாக 565.71 வந்திருக்கு. இப்போ இத்தனை மீட்டர் ஸ்கொயர் 565.71 மீட்டர் ஸ்கொயர். இதில் ஒரு சதுர மீட்டரின் கேன்வாஸின் விலை 100 ரூபாய். அப்போ இது எத்தனை மீட்டரோ அதை 100ஆல் பெருக்கணும். அப்போ 565.71 பெருக்கல் 100. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடலாமா? அதே அமௌண்ட் தான் 56,571 இதுதான் ஆன்சர். ரூபாய் எவ்வளவு? 56,571 ரூபாய் தேவை. அந்த டென்ட் அமைக்க எவ்வளவு ரூபாய் தேவை? 56,571 ரூபாய் தேவை. அடுத்த கொஸ்டின், solid spheres of the same size are made by melting a solid metallic cylinder of the base diameter 2 cm and height 16 cm. Find the diameter of each sphere. 2 cm அடிப்பக்க விட்டமும் 16 cm உயரம் கொண்ட ஒரு திண்ம உலோக உருளையை உருக்கி சம அளவுள்ள 12 திண்ம கோளங்கள் செய்யப்படுகின்றன எனில் ஒரு கோளத்தின் விட்டத்தை காண்க. இப்போ திண்ம உலோக உருளையை உருக்குறாங்க. இப்படி இருக்கு. சாரி, உருளை 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 இருக்கு. இதனுடைய 2 சென்டிமீட்டர் அடிப்பக்க விட்டம், விட்டம் 2 சென்டிமீட்டர்னா ஆரம் 1 சென்டிமீட்டர். அடுத்து 16 சென்டிமீட்டர் உயரம். இதை உருக்கி 12 திண்ம கோளங்களாக சின்ன சின்ன உருண்டையா 12 திண்ம கோளங்கள் செஞ்சிருக்காங்க. இந்த கோளத்தினுடைய விட்டம் என்ன, இதனுடைய விட்டம் என்ன அப்படின்னு கேட்டு, இப்போ இதனுடைய கன அளவு ஈக்குவல் டு இதனுடைய கன அளவு, அப்படிதானே? இப்போ உருளையினுடைய கன அளவு ஃபார்முலா என்ன? πr²h ஈக்குவல் டு கோளத்தினுடைய கன அளவு என்ன? 4/3 πr3. எத்தனை திண்ம கோளங்களாக உருவாக்கப்பட்டிருக்கு? 12 12. அப்போ 12 முன்னாடி ஆட் பண்ணிடும். அப்போ ஒரு உருளை வடிவில் இருக்கு, அதனுடைய கன அளவு ஈக்குவல் டு 12 கோளங்களுடைய கன அளவு. 12 போட்டு கோளத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா போட்டுறோம். 2 பக்கம் காமனாக ஏதாவது இருந்தால் அடிச்சிடுறோம், அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் திண்ம உருளையினுடைய ஆரம் 1 சென்டிமீட்டர். அப்போ 1² 1 பெருக்கல் 1. உயரம் 16 சென்டிமீட்டர் 16 ஈக்குவல் டு 12 1 3 3 4 3 12. அப்போ 4 பெருக்கல் 4 16 16 r3 16 பெருக்கல் r3. இப்போ 16 கீழே வந்துருமா? அப்போ 1 பெருக்குனா அதே தானே, 16 டிவைடட் பை 16 ஈக்குவல் டு r3. r3 r3 கேன்சல் ஆயிடுச்சு, 1 தான் வரும். அப்போ r3 ஈக்குவல் டு 1 அப்படின்னா r ஈக்குவல் டு எவ்வளோதான்? 1. எனில் திண்ம உலோக கோளத்தினுடைய ஆரம் 1 சென்டிமீட்டர். கோளத்தினுடைய ஆரம் 1 சென்டிமீட்டர். வேற ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு உலோக உருளை இருக்கு, அந்த உருளை சப்பாத்தி மாவை அப்படி உருளை போல பிடிச்சு வச்சிருக்காங்க. அதை 12 சின்ன சின்ன பகுதிகளாக பிரிச்சுட்டாங்க. அப்போ அந்த கோளத்தினுடைய கன அளவு 4/3 πr³ இருக்கு. காமனாக எதெல்லாம் இருக்கோ கட் பண்ணிடலாம். பை கட் பண்ணியாச்சு. இதனுடைய ஆரம், இதனுடைய விட்டம் 2 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் 1 சென்டிமீட்டர். அப்போ r² 1 பெருக்கல் 1. உயரம் 16 சென்டிமீட்டர். அப்போ 16 போட்டாச்சு.
அடுத்து திண்ம உலோக உருளை திண்ம உலோக கோளத்தினுக்கு 12 பெருக்கல் 4/3 πr கியூப் பை கட் பண்ணியாச்சு. 1 3 3 4 12 அப்போ 4 16 இருக்கு. ஆர் கியூப் இருக்கு. இப்போ 16 கட் ஆயிருது. 1 தான் இருக்கு. அப்போ ஆர் கியூப் ஈக்குவல் டு 1னா ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ கோளத்தினுடைய விட்டம் இது ஆரம் 1. அப்போ விட்டம் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். விட்டம் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஆரம் 1 சென்டிமீட்டர்னா விட்டம் 2 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின், a conical tent is 9 meter high and the radius of its base is 12 meter. Find the cost of canvas required to make the tent if the cost of 1 meter square canvas is ₹14. ஒரு கூம்பு வடிவ கூடாரத்தின் உயரம் 9 மீட்டர். ஒரு கூம்பு வடிவ கூடாரத்தின் உயரம் 9 மீட்டர். அதன் அடிவார ஆரம் 12 மீட்டர். ஆரம் 12 மீட்டர். 1 மீட்டர் ஸ்கொயர் கேன்வாஸ் துணியின் விலை ₹14. ₹14. அந்த கூடாரத்தை உருவாக்க தேவையான மொத்த கேன்வாஸின் செலவு. இப்போ கூடாரம் உருவாக்க நம்ம போன கணக்கில் தான் பார்த்தோம். என்ன தேவை? அதனுடைய வளைபரப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ வளைபரப்பு ஃபார்முலா என்ன? πr/l. பை தெரியும், ஆர் தெரியும், எல் தெரியாது. இது 9 ஸ்கொயர், இது 12 ஸ்கொயர். அப்போ 9 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். இது எல். அப்போ 9 ஸ்கொயர் 81, 12 ஸ்கொயர் 144 ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். அப்போ 225 ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்னா எல் ஈக்குவல் டு 15. அப்போ எல்லினுடைய அளவு என்ன? அந்த வேல்யூ 15. அப்போ πr/l போட்டுடலாம். πr/l ஈக்குவல் டு பைக்கு 22/7, ஆர் 12 அங்கேயே கொடுத்துட்டாங்க, எல் 15 கொடுத்துட்டாங்க. இப்போ ஏதாவது கட் பண்ண முடியுமா? கட் பண்ண முடியாது. 12 15 180, 180 பெருக்கல் 22. அப்போ 18 22 பெருக்கி ஒரு 0 சேர்த்துடலாம். 2 16 மிச்சம் 1, 21 2 1, 2 16 மிச்சம் 1, 21 2 1 3, 6 9 3, 3960 டிவைடட் பை 7. 1 7 IL 35, IL 35 மிச்சம் 4 46, 6 42 மிச்சம் 4 40, IL 35 மிச்சம் 50, 7 49, 56 565.7 மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர். இப்போ என்ன தேவை? ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க? 14 ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 565.7 16ஆல பெருக்கிக்கணும். சாரி, 14ஆல பெருக்கிக்கணும். 565.7 இதை 14ஆல பெருக்குனா 4 7 28 மிச்சம் 2, 4 5 22 22 மிச்சம் 2, 2 4 6 24 2 26 மிச்சம் 2, 4 5 22 22 20 20 4 24. ஓகே, கரெக்ட். 1 7 1 5 5 1 6 6 1 5 5 8 7 2 9 6 5 11 மிச்சம் 1 2 3 3 6 9 5 2 7. இதில் எத்தனை ஸ்தானம்? ஒரு ஸ்தானம் தள்ளி போலிக்கணும். 7919 ரூபா 80 பைசா. 7919 ரூபா 80 பைசா. அப்போ இந்த கூடாரம் அமைக்க எவ்வளவு ரூபாய்க்கு துணி வாங்க வேண்டியிருக்கு? 7919 ரூபா 80 பைசா. அப்ராக்சிமேட்டா 7200 ரூபாய் தேவைப்படுகிறது. 7200 ரூபாய் தேவைப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், three solid cubes of size 6 cm, 8 cm and 10 cm are melted to form a single large cube. Find the total surface area of new cube. 6 cm, 8 cm, 10 cm பக்கம் கொண்ட 3 திண்ம கனசதுரங்கள். திண்ம கனசதுரங்கள் 6 cm,
8 சென்டிமீட்டர். பத்து சென்டிமீட்டர். 3 திண்ம கனசதுரங்கள் உருக்கப்பட்டு ஒரு பெரிய கனசதுரமாக மாற்றப்படுகிறது. இது எல்லாத்தையும் சேர்த்து மெல்ட் பண்ணி ஒரு பெரிய கனசதுரமாக மாற்றியாச்சு. மொத்த இந்த பெரிய கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பளவு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. இப்போ இதனுடைய கனளவு, இதனுடைய கனளவு, இதனுடைய கனளவு மூணையும் கூட்டினா அது எதுக்கு ஈக்குவல்? பெரிய கனசதுரத்தினுடைய கனளவுக்கு ஈக்குவல். அப்போ இதனுடைய கனளவு a கியூப், அப்போ 6 கியூப். ரெண்டாவது இதனுடைய கனளவு 8 கியூப், அடுத்து அதனுடைய கனளவு 10 கியூப் ஈக்குவல் டு பெரிய கனசதுரத்தினுடைய a கியூப். அப்போ 6 கியூப் 36, 216, 8 கியூப் 8 64, 64 பெருக்கல் 8 எண்ணாங்க 32, மிச்சம் 3, எண்ணார் 48, 3 51, 512. 10 கியூப் 1000 ஈக்குவல் டு a கியூப். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டினா 1500, 1700, 1728. 1728 ஈக்குவல் டு a கியூப். அப்போ ஏனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ a ஈக்குவல் டு 1728 காரணிப்படுத்துவோம். இந்த படத்தெல்லாம் அழிச்சிருவோமா? கீழே இடம் இருக்குமோ பார்த்துக்குவோமா? சரி, ஏதோ கொஞ்சம் இடம் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1728 காரணிப்படுத்துவோமா? 1728 ரெண்டால் போட்டால் 9 16, மிச்சம் 1, 6 12, 4 2 8. ரெண்டால் போட்டால் 4 2 8, 3 6, 2 4, 2 2 4, 1 2 6 12. 6ஆல் போட்டால் 36, அடுத்து 6 6. அப்போ 2 கியூப் 6 கியூப் வருது. ஒரு 2 கியூப்புக்கு போல 2, ஒரு 6 கியூப்புக்கு போல 6, 6 2 12. அப்போ a ஈக்குவல் டு 12. ஓகேவா? a ஈக்குவல் டு 12 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? புதிய கனசதுரத்தின் மொத்த பரப்பளவு. மொத்த பரப்பளவு ஃபார்முலா என்ன? 6a² ஈக்குவல் டு 6 இன்று a ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? ஏக்கு வேல்யூ என்ன? 12. அப்போ 12 பெருக்கல் 12, 12 பெர் 2 144, 144 பெருக்கல் 6, 6 4 24, மிச்சம் 2, 6 4 24, 2 26, மிச்சம் 2, 6 1 6, 6 2 8. அப்போ ஆன்சர் 864 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 864 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதனுடைய வேல்யூ. அடுத்த क्वेश्चन. Okay, a solid metallic cylinder of base radius 3 cm and height 5 cm is melted to make small solid spheres of radius 1 millimeter each. Find the total number of spheres made. 3 சென்டிமீட்டர் அடிவார ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு திண்ம உலோக உருளை உருக்கப்பட்டு, திண்ம உலோக உருளை 3 சென்டிமீட்டர் அடிவார ஆரமும், 3 சென்டிமீட்டர் அடிவார ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு திண்ம உலோக உருளைக்கு விட்டு ஒவ்வொன்றும் 1 மில்லிமீட்டர் ஆரமுள்ள குட்டி குட்டி உருண்டையா 1 மில்லிமீட்டர் ஆரமுள்ள. இதுவும் இது சென்டிமீட்டர், இது மில்லிமீட்டர். கவனிச்சு ஓகேவா? சரி, ஒவ்வொரு 1 மில்லிமீட்டர் ஆரமுள்ள சிறிய திண்ம கோளங்களாக மாற்றப்படுகிறது எனில் உருக்கப்பட்ட மொத்த கோளங்களின் எண்ணிக்கையை காண்க. இது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம பேரிங்ல உள்ள ஒரு சின்னதா ஒரு மெட்டல் பால் குட்டி குட்டியா இருக்கும், சில்வர் கலர்ல அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை விட குட்டியா இருக்கும் 1 மில்லிமீட்டர்னா. இப்போ ஒன்று என்ன செய்யணும்? இதை சென்டிமீட்டரா மாற்றணும், இல்லைன்னா இதை மில்லிமீட்டரா மாத்தினா ஈஸியாக செஞ்சிடலாம். அப்போ 3 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 30 மில்லிமீட்டரா, 5 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 50 மில்லிமீட்டரா. அப்போ இது மில்லிமீட்டரா மாற்றியாச்சு. ஓகேவா? இப்போ இதனுடைய கன அளவு ஈக்குவல் டு இதனுடைய கன அளவு. நேர்வட்ட உருளையினுடைய கன அளவு என்ன? πr² ஆயிடுச்சு. அடுத்து இந்த உருளை எத்தனை உருளைன்னு நமக்கு தெரியாது, நம்பர் ஆஃப் உருளை இன்ட்டு இதனுடைய கன அளவு.
கோளத்தினுடைய கன அளவு 4/3 πr3. எத்தனை உருளைங்கிறது தான் கொஸ்டின், அதுக்கு n போட்டாச்சு. ஓகேவா? இப்போ இதை கட் பண்ணிக்குவோம். பை காமனாக இருக்குது, கட் பண்ணியாச்சு. r²h ஃபஸ்ட்டு r எவ்வளவு? 30. அப்போ 30 பெருக்கல் 30 பெருக்கல் h எவ்வளவு? 50 ஈக்குவல் டு n இன்ட்டு 4/3 இன்ட்டு r எவ்வளவு? 1 தானே? 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1. இப்போ அந்த சைடு 1 இருந்தாலும் இல்லாட்டாலும் அதே வேல்யூ தானே? இப்போ இதெல்லாம் பெருக்கிக்கலாமா? இருக்கட்டும். 30 பெருக்கல் 30 பெருக்கல் 50 டிவைடட் பை பெருக்கல் இந்த 4/3 இங்கே வரும்போது என்ன ஆகும்? 3/4. 1 வந்தாலும் வரலாட்டாலும் அதே வேல்யூ தான், அந்த எண்ணு மட்டும் அந்த சைடில். இப்போ கட் பண்ணலாம். இது 2 4 15 2 30 2 2 15 2 30. அவ்வளோதான், கட் ஆயிடுச்சு. 15 15 225 225 பெருக்கல் 5 50 225 5 5 25 மிச்சம் 1 2 10 1 11 மிச்சம் 1 2 10 1 11 1115 500 1125 5 25 மிச்சம் 2 2 10 12 மிச்சம் 1 2 10 11 1125. அது கூட ஒரு 0 சேர்த்தா 11250 இன்ட்டு 3 11250 3ஆல் பெருக்குனா 33750. அப்போ n ஈக்குவல் டு 33750. அப்போ எத்தனை பால்ஸ் கிடைக்கும்? 33,750 கோளங்கள் கிடைக்கும். ஸ்பியர்ஸ் 33750 கோளங்கள் கிடைக்கும். லைஃப்பில் ரொம்ப முக்கியமானதுங்க. எல்லாரும் தொடங்குவாங்க, ஆனால் பாதை கடினமாக தான் இருக்கும். இன்றைக்கி கடினமாக இருக்கும், நாளைக்கு இதை விட கடினமாக இருக்கும், அதுக்கு மறுநாள் நிச்சயமாக எளிதாக இருக்கும். அந்த முதல் நாள் கடினத்தை பார்த்து ஒரு 50-60% வெளியில் போயிடுவாங்க. இரண்டாவது கடினத்தை பார்த்து ஒரு 20-25%. கடைசி ஒரு 4-5% மக்கள் அந்த பாதையை கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல கஷ்டப்பட்டு கடந்து வருவாங்க. அதை ரசித்து கடந்து வருவாங்க. அந்த ரசித்து கடந்து வர்றவங்களுக்கு 3ஆவது நாள் இன்பமாக இருக்கும்ல, வெற்றிங்கிற இன்பம் அவங்களுக்கு கிடைக்கும். 10 கணக்கு நடத்தினேன். இது வரைக்கும் எத்தனையோ பேர் ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனால் அதை கடைசி வரை யார் பார்த்தா அப்படிங்கிறது முக்கியம். அதுதான் ஏங்க, எல்லாரும் தொடங்குவாங்க, எல்லாரும் அப்ளிகேஷன் போடுவாங்க, எல்லாரும் புக் வாங்குவாங்க, படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் வெற்றி வெறும் வரை யார் படிப்பா அவங்க தான் வெற்றி பெற முடியும். அப்போ அந்த நபர் நீங்கள். உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன் 10 கேள்விகளை பொறுமையாக கவனிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுமைங்கிறத கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? நிச்சயமாக இந்த ஆண்டு நீங்கள் அரசு அதிகாரி, நிச்சயமாக அரசு அதிகாரி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்காக கடவுள் கொடுத்த அந்த திறமையை பயன்படுத்தி நீங்கள் ஓடுங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.